மக்களே, பிக் பாஸ் லைவ்ல பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் செலெக்ஷன் நடந்தது. அதில் குறிப்பாக ஒரு டை பிரேக்கர் ஒஸ்ட்டில் வந்துச்சு. அந்த டை பிரேக்கரில் சாண்ட்ராவை முடிச்சு விட்டு ஜெயிலுக்கு அனுப்புகிற மாதிரி ஒரு வேலைகள் நடந்து விட்டது. அதுக்கப்புறம் நம்ம ப்ரோமோவில் ஒன்று பார்த்துருந்தோம். ஒரு பக்கம் அரோரா எஃப்ஜே வச்சு செய்கிற மாதிரி தான் நம்ம ப்ரோமோ கண்டென்ட் பார்த்தோம். ஆக்சுவலாக லைவ்ல அப்படி நடிக்கல. எஃப்ஜேவும் அரோரா வச்சு செய்கிற மாதிரி இருந்தது, அரோராவும் எஃப்ஜே வச்சு செய்கிற மாதிரி இருந்தது. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி எக்ஸ்போஸ் பண்ண தருணங்களாக தான் நான் பார்த்துருந்தேன். பட் அதில் ஒரு மேஜர் பாயிண்ட்ல எஃப்ஜே மாட்டிக்கிட்டார். அது என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். அந்த உதவியை நீங்கள் பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ கிட்டத்தட்ட பெஸ்ட் பெர்ஃபார்மரில் 8 ஓட்டுகள் கமருதீனுக்கும் 8 ஓட்டுகள் கணிக்கும் வந்திருக்கு. அந்த ரெண்டு பேருமே 8 ஓட்டுகள் வாங்கியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் 6 ஓட்டுகள் வாங்கி 3வது இடத்துல அமித் அவர்கள் வந்திருந்தாங்க. ஸோ மெஜாரிட்டி இந்த 3 பேருக்கு தான் போயிட்டு இருந்தது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கு ஒரு ஓட்டு, விக்கல்ஸ்க்கு ஒரு ஓட்டு, அரோராக்கு ஒரு ஓட்டு, ஆதிரிக்கு ஒரு ஓட்டு. இந்த 4 ஓட்டு ஒவ்வொருத்தருக்கு வந்தது பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல. ஓகே, இவங்க தான் அந்த லிஸ்ட்ல வந்த நபர்கள். ஓகேவா, அடுத்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் போவோம். ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல என்ன ஆச்சுன்னா, சேண்ட்ராவோட ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல இந்த வீட்டுக்குள்ள, அவங்க எல்லாமே ஃபால்ஸ் அக்யூசேஷன் கணிக்கு மேலே வச்சுதான் இருக்கட்டும், இந்த குரூப்ன்ற மாதிரி இதில் நிறைய விஷயங்கள் பண்ணாங்கல்ல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, சாண்ட்ராக்கு 7 ஓட்டுகள் வந்துச்சு. 7 ஓட்டு சாண்ட்ராக்கு. அதில் ஒரு டை பிரேக்கர் நிலவரம் வருது. டை பிரேக்கர் யார் யாருக்குன்னா, ஒரு பக்கம் கமருதீனுக்கும், ஒரு பக்கம் எஃப்ஜேக்கும், இன்னொரு பக்கம் வினோத்துக்கும், எஃப்ஜேக்கும் சாண்ட்ராக்கும் டை பிரேக்கர் வருது. ஓகே, 6 ஓட்டுகள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பிரேக்கர் போன உடனே சாண்ட்ராக்கு எல்லாரும் காரணத்தை வச்சு அடின்னு அடிச்சு விட்டாங்க. ஆனால் அதில் வந்து யார் எஃப்ஜேக்கு சாதகமாக சொன்னது அப்படின்றது பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் எஃப்ஜேக்கு சாதகமாக சொன்னது, எஃப்ஜேக்கு பாதகமாக சொன்னது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அரோரா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அமித், இன்னொரு விஷயம் இன்னும் 2 பேர் மட்டும் அந்த சாதகமாக இது எஃப்ஜேக்கு ஆப் வைக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே இவங்களுக்கு சொல்லியாச்சு. யாருக்கு? சாண்ட்ராக்கு. அதில் குறிப்பாக பார்வதி வந்து என் மேலே நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சிங்க இல்லையா, அது அம்மா மேட்ரு, அது ஒன்று தான் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திவ்யா உங்ககிட்ட பேச கான்வர்சேஷனே வச்சுக்க முடியல, எஃப்ஜே கூட வச்சுக்க முடியுது, உங்க கூட கான்வர்சேஷனே வச்சுக்க முடியல அப்படின்றதா இருக்கட்டும். இன்னொரு பக்கம் கமருதீனு சாண்ட்ராவா அதோ வர இருப்பா வந்துன்ற மாதிரி நாரா கிழிச்சு விட்டாப்புல. நீங்க வந்து பேசுறதே சரியில்லை, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போயிட்டு ஒரு மூலையில் உட்காந்து ஒரு ட்ராமாலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த போர்வை எடுத்துகிட்டு போயிட்டு உட்காந்துக்கிட்டு இது பண்ணுற அது பண்ணுன்னு ட்ராமாலாம் பண்ணக்கூடாது. இது ஒரு ரியாலிட்டி ஷோ, ரியாலிட்டியாக இருக்கணும். அதுக்குன்னு வந்து நீங்கள் ஒரு வாரம் ஃபீல் பண்ணலாம். எல்லாரும் இங்கே ஃபேமிலியை மிஸ் பண்ணிட்டு எல்லாம் ஃபேமிலியை விட்டுட்டு ஃபீலிங்ஸில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு மட்டும் தான் ஃபீலிங்ஸ் இல்லைற மாதிரி உட்காந்து பண்ணிட்டு இருக்கீங்களேன்ற மாதிரி சாண்ட்ரா அந்த தப்பான ஒரு குற்றச்சாட்டு, ஃபேக் அலிகேஷன் வைக்கிறது, மிங்கிள் ஆகிறது கிடையாது, இந்த மாதிரி திருப்பி போகிறதுன்ற மாதிரி சாண்ட்ராவை ஒட்டுமொத்த ஸ்ட்ராட்டஜியும் நாரா கிழிச்சு விட்டான். எல்லாத்தையும் போட்டு அடிச்சிட்டா மக்களே. அதில் வந்து நீங்கள் போய் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லையும் பிஹேவியர்லேருந்து எல்லாமே நீங்கள் சிம்பத்திக்காக ட்ரை பண்ணுறன்ற அளவுக்கு ஓப்பனாக போட்டு உடச்சி விட்டான். தனியாக போயிட்டு தனிமைப்படுத்துறதா இருக்கட்டும், ரியாலிட்டி ஷோவில் ரியலாக இல்லாமல் வேற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் முடிச்சு விட்டாப்புல. ஸோ அதில் ஒவ்வொருத்தரோட பாயிண்ட்டுமே அவ்வளோ பக்காவாக இருந்தது. சாண்ட்ராக்கு எதிரான பாயிண்ட்டுகள், எஃப்ஜேக்கு எதிரான பாயிண்ட்டுமே பக்காவாக இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா, 2 பேருமே ஜெயிலுக்கு போகணும் அப்படின்ற பாயிண்டாக இருந்துச்சு. இதில் ஒரு பாயிண்ட்ல ரொம்ப மனம் வருந்தி கேமரா முன்னாடி போய் கானா வினோத் பேசுறாரு. ஏன்னா 4 வாரங்களா பாருங்க, 8வது வாரம் கானா வினோத் ஜெயிலுக்கு போனார், 9வது வாரம் ஜெயிலும் போனார், போன வாரம் ஜெயிலுக்கு போல, இந்த வாரம் ஜெயில் போனார். கடந்த 4 வாரத்துல 3 வாரம் ஜெயிலுக்கு போயிருக்காரு. பிக் பாஸ் சீசன் 9 வரலாற்றிலேயே 4 வாட்டிக்கு ஜெயிலுக்கு போன ஒரு நபர் யாருன்னா கானா வினோத் தான். ஸோ அதிகபட்சமான ஜெயிலுக்கு அவர் அமுச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. அட பாவீங்களா, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சே. ஐயா மன்னிச்சிருங்க ஐயா. சரி, இப்போ இன்னொரு பக்கம் என்ன பிரச்சனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, 4 வாரம் ஜெயிலுக்கு போனார், அவர் கேமரா முன்னாடி போய் பர்ஃபார்மன்ஸ் வேற பண்ணுறாரு. ஐயா என்னை விட்டுருங்க, எல்லாத்தையும் நான் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், இவங்க பண்ணுற பிஹேவியரும் இவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸும் பார்த்துக்குங்க, யாரை எப்படி போடணும் எதுக்கு போடணுன்றது. என்னை கேப்டன்சி டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே இதை போட்டிருக்காங்க. நான் என்னோட முழு முயற்சியும் பார்த்து தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்கே நான் யாருக்கும் ப்ரூவ் பண்ண விரும்பல. நீங்கள் மக்களாகிய நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும், யார் என்ன தப்பு பண்ணா, யார் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணா அப்படின்றது நீங்கள் எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அதை மட்டும் பார்த்து புரிஞ்சுக்குங்க. தொடர்ந்து 3 வாரமாக என்ன நாமினேஷனில் போட்டிருக்காங்க, என் கேப்டன்சி டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ண விடாமல் நான் ஜெயிச்சிருவேன்றதுக்காக இப்பெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி கேமரா முன்னாடி போய் அவர் பதிவு பண்ணுறாரு. ஸோ அது எனக்கு கரெக்டாக தான் பட்டுச்சு. பட் மெஜாரிட்டியாக அவர் சொன்ன காரணம் என்னன்னா, அந்த ரியாக்ட் பண்ணார் இல்லையா, 2 காரணம் தான் கானா வினோத்தோட காரணம்.
ஒன்று அவர் போயிட்டு அந்த கேப்டன்சியில் அவர் போய் ரியாக்ட் பண்ணார்ல அந்த ஒரு காரணத்தை சொல்லிட்டாங்க. ரெண்டாவது அந்த டாஸ்க்கை விட்டு போயிட்டு அந்த ஆக்டிவிட்டி ரூம் போனார். இந்த 2 ரீசனை வச்சு கேப்டனை மொத்தமாக காலி செய்து விட்டார்கள் அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சு. இது 2 தான் கானா வினோத்துக்கான ரீசன்ஸ். ஓகே, 2 பேரும் ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்து என்ன பண்றாங்க, ஆதிரை போயிட்டு கமருதீன் கிட்ட ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ எஃப்ஜேவை நீங்கள் ஏன் கேட்கலன்னும் போது எஃப்ஜே நான் அப்புறம் கேட்டேன். இனிஷியலாக நான் உங்களை மட்டும் தான் பார்த்தேன் கமருதீன், அதனால தான் உங்களை கேட்டேன். எஃப்ஜேவை கேட்கணும்னு இருந்துச்சு, ஆனால் எனக்கு தெரியாது அவன் சொன்னது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் கேட்டேன்றதையும் சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்புறம் எஃப்ஜே வரான். ஏன்னா எஃப்ஜே வந்து காண்டாயிட்டான். ஏன்னா அரோரா வந்து 2 இடத்துலையும் எஃப்ஜேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா 2 பேர் வராங்க ஓட்டிங்கில், சாண்ட்ராவா எஃப்ஜே வேணும்போது எஃப்ஜேக்கு தான் நான் ஓட்டு போட மாட்டேன், எஃப்ஜே ஜெயிலுக்கு போகணுன்ற மாதிரி தானே அரோரா பேசிட்டாங்க. அதில் காண்டாயிட்டு நீ என்ன பண்ண அரோரா, நீ என்ன பண்ண டாஸ்கில் சொல்லு, நீ என்ன பண்ண, நீயும் டாஸ்கில் கம்முன்னு உட்காந்துட்டு தானே இருந்தீங்க, அப்புறம் என்ன வந்து சொல்ற நீ அப்படின்ற மாதிரி எஃப்ஜே கேட்கும்போது, டாஸ்கில் நீ அங்கேயே சைலண்டாக உட்காந்துட்டு இருந்தேன், நான் எல்லாம் இன்புட் கொடுத்தேன் போது, எப்பா நானும் டாஸ்கில் தான் பாருந்தேன், இதெல்லாம் தான் இருந்தேன், அதில் நான் பண்ணிட்டு இருந்தேன், நீ சும்மாலாம் சொல்லாத அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. என்ன சும்மா சொல்லாத, நீ பண்ணதை நான் பார்த்தேன், அந்த லெட்டர் அந்த பேப்பர்ல எழுதக்கூடாது நான் சொன்னல, அதை நீ எழுதுனல அப்படின்னும் போது தப்பு தான், ரூல் பிரேக். அந்த லிப்ஸ்டிக் எடுத்து பேப்பர்ல எழுதுனது ரூல் பிரேக். அது எஃப்ஜே சொன்னது நியாயம் தான், அதுல மாற்றுக்கிறதுல. இன்புட்ஸ் எஃப்ஜே விட அரோரா கம்மியா தான் இன்புட் கொடுத்துருந்தாங்க, அதுவுமே கரெக்ட். இந்த 2 பாயிண்ட் எஃப்ஜே போட்டு கரெக்டா பேசிட்டான். அடுத்து என்ன சொல்றாங்க அரோரா, நானும் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன், பண்ணாமலாம் இல்லை. நான் உங்ககிட்ட சொல்ற வந்த பாயிண்ட் என்னன்னா, இந்த ஒரு பாயிண்ட் தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். என்ன பாயிண்ட், நீ அந்த கேப்டன்சி அப்போ வந்து இப்படி போய் மோதுறதோ இப்படி பண்றதோ நல்லா இல்லை, டீமை விட்டு கொடுத்துட்டு போயிட்ட, அந்த ஒரு பாயிண்ட் தான் நான் சொன்னேன், வேற எதுவுமே இல்லை. நீ கூட தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து 2வது ரவுண்ட்ல நீ போனா நல்லா இருக்கும்னு சொன்னீங்க விக்ரம், இது நான் போனேன், ஏமா நீ போனா நல்லா இருக்கும்னு சொன்ன, அந்த டாஸ்க் நடக்கல, நடந்திருந்தா நீ போயிருந்தா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்ன்றது தான் என்னோட கருத்து. இதுல ஓட்டிங் படி தான், டான்ஸு கூட நானா பண்ணோம், எல்லாம் ஓட்டிங் படி தானே போனோம், இப்ப நான் வந்து பேசுறேன்ற மாதிரி அரோரா பேசுறாங்க. நான் சொன்ன டாஸ்க் வேற, பர்ஃபார்மன்ஸ் வேற. நீ அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணி டீமை விட்டு கொடுத்த ரீசன் தான் நான் சொன்னேன். நீ டாஸ்க்ல ஒழுங்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னு நான் சொல்லலை அப்படின்றத புரிஞ்சுக்கணும் போது, நீ யாருன்னு தெரியும் அரோரான்ற மாதிரி அரோராவை இவன் திரும்ப அட்டாக் பண்றான். ஓகே, அப்போ வந்து அரோரா, உன்னால கிரிட்டிசைஸ் அக்செப்ட் பண்ண முடியல எஃப்ஜே, நீ திரும்ப இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவேன் எஃப்ஜே, எனக்கு தெரியாதா அப்படின்னு. நீ என்ன டான்ஸ் ஆடி இது பண்ணிட்டேன், நான் நல்லா தான் டான்ஸ் ஆடினேன், நான் இன்னும் போயிருந்தா பயங்கரமா டான்ஸ் ஆடி இருப்பேன், ப்ரூவ் பண்ணியிருப்பேன்ற மாதிரி எஃப்ஜே உன்னை விட நான் பயங்கரமா பண்ணியிருக்கேன்னு ப்ரூவ் பண்ண வராரு. யாரு, அரோரா விட நான் மேலா பண்ணியிருக்கேன்னு ப்ரூவ் பண்ண வராரு. அந்த பொண்ணு 2.5 மணி நேரம் டான்ஸ் ஆடி இருக்கு, இதெல்லாம் பண்ணியிருக்கு. என்ன அந்த ஒரு ரூல் பிரேக் பண்ணி மாட்டிக்கிச்சு, அது ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் எஃப்ஜே என்ன பண்ணிட்டான், இந்த ஒரு பாயிண்ட் போட்டு அடிச்சிட்டான். நேத்தெல்லாம் வந்து கதை சொல்லும் போது உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தியாருதா, நியாயமாப்படுதா உனக்குன்னும் போது, ஆமா நான் சிரிச்சேன், நான் நியாயப்படுத்தல, நான் பண்ணது தப்பு தான், இப்ப கூட நான் ஒத்துக்கிறேன் நான் பண்ணது தப்பு தான், அதை நான் நியாயவே படுத்த விரும்பலையே அப்படின்ற மாதிரி ஓப்பனா அந்த இடத்துல அரோரா சொல்லிடுறாங்க. சாரி, கரண்ட் வந்துச்சு போச்சு, அந்த நடுவில் இருக்கிற 3 நிமிஷத்துல அட்ஜஸ்ட் பண்ணிங்க மக்களே. ஸோ அது நியாயப்படுத்தல, வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணால் நான் அட்ரஸ் வாங்கிக்கிறேன், விக்கெல்ஸ் முகத்தை பார்த்தேன், அது அப்படியே அவர் பண்ணுற ஆக்டிவிட்டி சிரிப்பு வந்துருச்சு, அதனால் நான் அப்படியே போயிட்டேன்ப்பா. எப்படி விக்கெல்ஸை பார்த்தேன் சிரிப்பு வந்துச்சு, நான் அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவங்கள அவமதிக்கணும்னு நான் பண்ணல, நான் சிரிச்சது தப்பு தான், நான் மட்டும் சிரிக்கல, அங்கே நிறைய பேருமே சிரிச்சாங்க, நான் அதை தப்பை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அக்கௌண்டபிலிட்டி ஏற்றுக்கிறேன், நான் இது பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னா மாதிரி அந்த பொண்ணு ஓப்பனாக சொல்லிடுச்சு. ஆனால் எஃப்ஜே, உன்னால கிரிட்டிசிசத்தை அக்செப்ட் பண்ணாமல் என்கிட்ட வந்து நீ சொல்கிற பதே, என் முன்னாடி நீ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற, இதெல்லாம் பண்ணுற நீ சொல்லிட்ட, எப்படி என் முன்னாடி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இப்போ வந்து நீ ஒன்று பண்ணுற பத்தியா, இதெல்லாம் நல்லா இல்லை, அதை தாண்டி உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுக்கு இவ்வளோ அக்ரெஷனாக ஏற்றிக்கிட்டு வர, இதெல்லாம் பண்ணுற, வீக்கெண்டில் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணாரு, அதெல்லாம் பண்ணாதன்றாரு, திரும்ப நீ கேப்டன் கிட்ட வந்து பிஹேவ் பண்ணுற, ஒருவேளை நான் கேப்டன் ஆனதாலும் என்கிட்ட தான் அப்படி பிஹேவ் பண்ணுவேன்ற எனக்கு பயம் இருக்கு, நான் அப்படிதான் கேட்பேன்ற மாதிரி அவன் கத்துற ஆட்டிடியூட் இருக்குல்ல, அதை போட்டு செய்ன்னு செஞ்சுட்டா. நீ எல்லாருக்கிட்டையும் இப்படி தான் பிஹேவ் பண்ற, எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி ஆட்டிடியூட் தான் காட்டுற, இதுதான் உன்னோட கேம் பிளே, இதுதான் நீ இது பண்றன்ற மாதிரி எஃப்ஜேவோட அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஓப்பனா எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ எஃப்ஜே வந்து அரோரா அந்த சிரிச்ச மேட்டரையும் அந்த ரூல் புக் மேட்டரையும் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டான். இவங்க என்ன வந்து பண்ணிட்டாங்கன்னா, அந்த விஜய் சேதுபதி சொன்னதை கேட்கறன்ற பேர்ல நீ எப்படிலாம் பண்ணிருக்க, எல்லாரையும் புட்டோன் தான் பண்ணிருக்க, நீ மட்டும் கரெக்டா பிஹேவ் பண்றியா, இது பண்றியான்ற மாதிரி அந்த பொண்ணு போட்டு அடிச்சிட்டா. பாயிண்ட் டு பாயிண்ட் உனக்கு பேச தெரியாது, பேச தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டு இங்க புட் டவுன் பண்ற வேலையை தான் நீ பார்த்துட்டு இருக்க, அது கரெக்டா பாயிண்டை வச்சு பேசுறவங்க கிட்ட உங்களுக்கு ஒரு இது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல எஃப்ஜேவை முடிச்சு விட்டா. ஸோ எஃப்ஜேவும் மாறி எக்ஸ்போஸ் பண்ணாங்க, மாறி 2 பேரும் மாத்தி எக்ஸ்போஸ் பண்ண தருணங்கள் தான் நம்மளால பார்க்க முடிஞ்சு. இதுதான் தற்போதைய லைவ்ல நடந்த நிகழ்வுகள். அதுல திவ்யா vs பார்வதி லைவ்ல போயிட்டு இருந்தது, அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பேசுவோம். ஸோ பாய் கைஸ்.